ஹலோ கைஸ், IBPS PO பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து வந்து கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா, நான் வந்து கட் ஆஃப்க்கு பக்கத்தில் ஒரு 0.5 கூட இருக்குது, 1 மார்க் கூட இருக்குது, ப்ளஸ் இந்த 70 to 75 ரேஞ்சில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 70 to 75 ரேஞ்சில் இருந்தால் கிளியர் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணவங்ககிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். கிளியர் பண்ணாமல் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ மார்க்ஸில் போச்சு, இன்டர்வியூ போயிருப்பாங்க ஆனால் எவ்வளோ மார்க்ஸில் போயிருக்கோம் அந்த அவங்ககிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு தம்பி சொன்னார் லாஸ்ட் இயர் அவர் வந்து கிளியர் பண்ணலை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து என் கூட செட்டாக அவர் என்னோட பிரதரு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 0.5 தான் கூட இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஆனால் அவருக்கு கிளியர் ஆகிடுச்சு. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 18 மார்க் அவருக்கு போட்டிருந்தாங்க, கிளியர் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எனக்கு 3 மார்க் அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இன்டர்வியூ நான் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ரீவியஸ் அதாவது உங்களுடைய IBPS மெயின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை விட 1 மார்க் 2 மார்க் அதிகமாக இருந்து கூட எக்ஸாமில், அதாவது இன்டர்வியூவில் அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் போட்டு 18 மார்க் அந்த மாதிரிலாம் வந்து இன்டர்வியூவில் மார்க்ஸ் வந்து கிளியர் ஆனவங்களும் இருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா 6 மார்க் 7 மார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தும் கூட, 7 மார்க் 6 மார்க் அதிகமாக இருந்தும் கூட இன்டர்வியூவில் இன்கேஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் சிங்கிள் டிஜிட்டில் வாங்கி அதில் வந்து போய் ஓவரால் ஸ்கோர் வராமல் இருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை 80 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க உங்களோட IBPS மெயின் ஸ்கோரை. அதே மாதிரி இந்த இன்டர்வியூ ஸ்கோரை பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி 100 மார்க்குக்குன்னு போடுவாங்க. ஸோ இந்த ஒரு 20 மார்க் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் நான் 1 மார்க் 2 மார்க் தான் வாங்கியிருக்கேன், நான் ஹோப் வைக்கலாமானா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களுமே ஹோப் பண்ணலாம். ஸோ அதனால் வரி பண்ணாதீங்க. இது நிறைய பேர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் அதிகமாக இருக்குது, ஆனால் இன்டர்வியூவில் நான் சூப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோப் வைக்கலாம்ப்பா.